வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி சேனல். இந்த வீடியோவில் நம்ம NTA UGC NET ஜூன் 2022 எக்ஸாமினுடைய 20th ஜூலை 2022 ஷிஃப்ட் 1ல் கண்டக்ட் பண்ண எக்ஸாம் பேப்பரில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் யூனிட்டில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு சீரீஸினுடைய கம்யூனிகேஷன் யூனிட்டில் இருக்கக்கூடிய பார்ட் 7 வீடியோ. வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Question number 1. According to the stimulus response model, all communication is an process. என்ன இஸ் அ ப்ராசஸ் என்னன்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ்: கலெக்டிவ், இண்டிவிஜுவல், இம்பர்சனல், மேசிவ். 4 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் என்னென்னா இண்டிவிஜுவல். டேரக்ட் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். ஏன் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் மாடல் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் வியூ ஆஃப் கம்யூனிகேஷன் மாடல். இது சிம்பிளாக இருக்கக்கூடியது. இது வந்து லீனியர் மாடலாக இருக்கக்கூடியது. லீனியராக ஒன் பக்கத்தில் இருந்தே போகக்கூடிய கம்யூனிகேஷன் மாடல். பட் கம்யூனிகேஷனுங்கிறது வந்து அப்படி கிடையாது. மோர் காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடியது தான் வந்து கம்யூனிகேஷன்ஸு. பட் வந்து இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் மாடல்ங்கிறது வந்து பேசிக் ஃபஸ்ட்டு இருந்த ஒரு ஓல்டு மாடல். அதனால வந்து இது சிம்பிள் மாடலாக இருக்கக்கூடியது. ஸ்டிமுலஸ் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இந்த மாடல் வந்து ஒன் வே ப்ராசஸ் மாடல்னு சொல்லிட்டோமா. இதில் இருக்கக்கூடியது வந்து எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, ஸ்டிமுலஸ், ரெஸ்பான்ஸு, அதுக்குண்டான எஃபெக்ட், இப்படி சிம்பிள் எலமெண்ட், பேசிக் எலமெண்ட் மட்டுமே வந்து இருக்கக்கூடியது. ஸ்டிமுலஸ் இஸ் த மெசேஜ் தட் இஸ் சென்ட் பை த சென்டர். ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணக்கூடியது. ரெஸ்பான்ஸ் வந்து ரியாக்ஷன் ஆஃப் த ரிசீவர் டு த மெசேஜ். இப்போ எஸ்ஆர் மாடல் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோடனே டக்குன்னு நமக்கு ஞாபகத்தில் வர்றது என்னவா இருக்கும்னா, பிஎஃப் ஸ்கின்னர் அப்படின்னு சொல்லி டீச்சிங் ஆப்டிடியூட் படிச்சிருப்போம். அதில் வந்து ஸ்கின்னர் பாக்ஸ் ரேட்டை வச்சு ஒரு மாடல் இருக்கும், லேர்னிங் ப்ராசஸ் மாடல்னு சொல்லிட்டு. அது வந்து ஜஸ்ட் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் மாடல். ஸோ அது ஞாபகத்தில் இருந்தாலும் நமக்கு இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய மாடல். எஃபெக்ட் இஸ் அவுட்கம் ஆஃப் த கம்யூனிகேஷன்ஸ். அதாவது அந்த அவுட்கம் வந்து என்னவா இருக்கக்கூடியது, இவர் கொடுத்த ஸ்டிமுலஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் ரிசீவர் கொடுக்கக்கூடியது வந்து எப்படி இருக்கக்கூடியது, விச் கேன் பி எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிற இந்த பேசிக் எலமெண்ட் மட்டும்தான் வந்து இந்த மாடலில் இருக்கும். பட் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சில கொஸ்டினுக்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். கம்யூனிகேஷன் வந்து ஒரு 2 வே மாடலாக இருக்கக்கூடியது. ஃபீட்பேக் கம்பல்சரியாக இருக்கும். ஃபீட்பேக் ஒரு எலமெண்ட். தென் அது இல்லாமல் ஃபஸ்ட்டு இருக்குமே பார்த்தோம்னா சென்டர். தென் அதுக்கப்புறம் என்ன இருக்கும், சென்டர், என்கோடிங், மெசேஜ், நாய்ஸ், டீகோடிங், ரிசீவர், அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து ஃபீட்பேக். இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸோடு இருக்கக்கூடியது. காம்ப்ளெக்ஸ் மாடலாக தான் வந்து இதுக்கப்புறம் 2 வே கம்யூனிகேஷன் தான் வந்துருச்சு. பட் வந்து இது பேசிக் மாடல். இது வந்து ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் நேச்சர் இருக்கக்கூடியது. ஏன்னா இது ஒன் வே ப்ராசஸில் இருக்கக்கூடிய சிம்பிள் மாடல். ஸோ இண்டிவிஜுவலிஸ்டிக் நேச்சரில் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த மாடல். பட் இந்த மாடல் எந்த இடத்துல எல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருப்பாங்க, அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அந்த பிஸ்னஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இருக்கும். நம்ம வந்து பெஸ்ட் மாடலை அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிபெண்ட் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் மாடல் தான் இது. ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இது வந்து கலெக்டிவ், இம்பர்சனல், மேசிவ் ஏன் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கலெக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் எப்படின்னா அதனுடைய மீனிங் என்னவாக இருக்குன்னா, மல்டிபிள் பேப்பர்ஸ் நிறைய பேர் வந்து இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த கலெக்டிவ் மாடலில் இருக்கக்கூடியது. இம்பர்சனல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து சென்டருக்கும் ரிசீவருக்கும் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து இம்பர்சனல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கலெக்டிவ் கிடையாது, இம்பர்சனலும் கிடையாது. மேசிவ் கம்யூனிகேஷனுக்கு தெரியும், லார்ஜ் நம்பர் ஆஃப் த பீப்புள் வந்து அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாடலும் கிடையாது. இது வந்து ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸோட ஒரு குரூப்புக்கு, ஒரு இண்டிவிஜுவலுக்கு அல்லது ஒரு ஸ்மால் குரூப்புக்கு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் மாடலாக இருக்கும். ஸோ மேசிவ் கிடையாது. த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துருக்காங்க. இன் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இன்வால்வ்ஸ் டிஃப்ரெண்ட் டிகிரி ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் ஜென்ரலைசேஷன். லாங்குவேஜ் வந்து இன்வால்வ் ஆகுறது ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஜென்ரலைசேஷனுக்கோசரம் அப்படின்னு சொல்லிக்கோங்க. கம்யூனிகேஷனில் அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் டிஸ்கிரைப்டு அஸ் ப்ராசஸ் ஆஃப் லீவிங் அவுட் டீடைல்ஸ். அதாவது லீவிங் அவுட் டீடைல்ஸ் அண்ட் ஃபார் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஆஃப் த டீடைல்ஸ் லெஃப்ட் அவுட் இஸ் நெசசரி. இதுக்கு பேர் அப்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டாங்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்லைட் பார்த்துடலாம்.
ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் போத் ஆஃப் தீஸ் டெர்ம்ஸ் ஆர் ரிலேட்டட் டு யூஸ் லாங்குவேஜ். லாங்குவேஜை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் இந்த ரெண்டுமே வந்து யூஸ் ஆஃப் லாங்குவேஜில் வந்து ரிலேட்டட் டு யூஸ் ஆஃப் லாங்குவேஜில் இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணப்படுது. ஐடென்டிஃபிகேஷன் இஸ் ப்ராசஸ் ஆஃப் நேமிங் திங்ஸ். அதாவது நேம் கொடுக்க ஒரு திங்ஸுக்கு வந்து நேம் கொடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து ஐடென்டிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா பூனை அப்படின்னு சொல்கிறது, கேட் அப்படின்னு சொல்கிறது, அது வந்து பெட்டு, கேட்டையே நம்ம வந்து பெட்டுன்னு அப்படின்னு சொல்கிறது. தென் வந்து நிறைய கேட் இருந்தால் கேட்ஸ்ன்னு சொல்கிறது, அனிமல்ஸ் சொல்கிறது, இப்படி வந்து அதுக்கு ஒரு நிறைய கேட்னா அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சேர்த்து சொல்கிறது. இதெல்லாம் வந்து அதை ஐடென்டிஃபை நம்ம பண்ணுறதுக்கோசரம் பேசும்போது ஐடென்டிஃபை அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோசரம் அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம் பாருங்கள், அதுதான் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ரைட். லாங்குவேஜ் இன்வால்வ் டிஃபரெண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் ஜெனரலைசேஷன். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ரைட். தென் ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தோம்னா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லீவிங் அவுட் டீட்டெயில்ஸ். அதற்கு பேர் தான். இந்த ரெண்டுக்கும் வந்து மீனிங் என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா இந்நேரம் இப்போ வந்து நம்ம கரெக்டாக இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷனில் ஐடென்டிஃபிகேஷனா ப்ராசஸ் ஆஃப் நேமிங் திங்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன்னா ப்ராசஸ் ஆஃப் லீவிங் அவுட் டீட்டெயில்ஸ். லீவிங் அவுட் டீட்டெயில்ஸ் அப்படின்னா இப்போ இந்த நெட் எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம்னா யாராவது பேசும்போது உன்னோட நெட்டு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்குது, இப்படி ஃபுல்லாக கேட்காம நெட் ப்ரிப்பரேஷன் எப்படி போகுது அப்படின்னு எக்ஸாமுக்கிற இந்த வேர்டு இதெல்லாம் வந்து லீவ் அவுட் பண்ணிவிட்டு நெட் ப்ரிப்பரேஷன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவ்வளோதான், நெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் அந்த எக்ஸாம்ங்கிற வேர்டை தூக்குறாங்க. இந்த மாதிரி சம் டீட்டெயிலாக இருக்கக்கூடிய அது ஒரு எக்ஸாமுக்கிற அந்த டீட்டெயிலை தூக்குனாலும் அதை நமக்கு வந்து மீனிங் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லக்கூடியது. ஸோ இந்த இதுவும் கரெக்ட். நம்மளுடைய போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்டுங்கிறது தான் இதனுடைய ரைட் ஆப்ஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை திங்ஸை பற்றியும், ரெண்டாவது வந்து அப்ஸ்ட்ராக்ட் திங்ஸை பற்றியும் சொல்லியிருந்தது. அதே சமயத்தில் த லெவல் ஆஃப் டீட்டெயில்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து அந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன் வந்து சார்ந்திருக்கும். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அரிஸ்டோ மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆர் weak encoding, audience created content, one-way communication, stress on speaker, ignorance of noise. இதிலேருந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அரிஸ்டோ மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிக்கணும். இதற்கு முன்னாடி நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்ததுலையுமே இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். தென் இப்போ பார்க்குறோம் அரிஸ்டோ மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னா லீனியர் மாடல். இப்போ பார்த்தோம் பாருங்கள், ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி தான் இதுவுமே. இட் இஸ் ஒன் வே ப்ராசஸ். சேம் அதே தான் அரிஸ்டோ மாடலும். ஸ்டிமுலி ரெஸ்பான்ஸ் மாதிரி தான். எஸ்ஆர் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனும் அரிஸ்டோ மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனும் பேசிக் மாடல்ஸ். சென்டர் சென்ஸ் எ மெசேஜ் டு ரிசீவர் அண்ட் தெர் இஸ் நோ ஃபீட்பேக் பை த ரிசீவர் டு த சென்டர். ஃபீட்பேக் வந்து வராது. அதுதான் வந்து அரிஸ்டோ மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது. இதை வந்து ஒரு வார் சினாரியோட மேட்ச் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதை வந்து அரிஸ்டோ மாடலோட ஃப்ளோ, அதனுடைய ஃப்ளோ வந்து ஸ்ட்ரைட் லைன் ஃப்ரம் சென்டர் டு ரிசீவருக்கு இருக்கக்கூடியது தான். இங்கே ஸ்பீக்கர் தான் சென்டரு, இங்கே ரிசீவர் ஆடியன்ஸு எஃபெக்ட் அப்படி இருக்கக்கூடியது தான் இது. தென் ஸ்பீக்கர் வந்து இதை இந்த மாடலை வந்து இந்த வார் சினாரியோட பண்ணணும்னா மிலிட்ரி ஜெனரல் வந்து ஸ்பீக்கராக இருக்கக்கூடியவர். ஸ்பீச் என்னவாக இருக்கும்னா ஆர்டர் கொடுக்குறாரு பாருங்க, ஸ்ட்ரைட் பிளான்ஸ் ஃபார் த அப்கமிங் பர்த்டே. மெசேஜ் தான் வந்து கம்யூனிகேட்டட் பை ஸ்பீக்கர் தான் ஸ்பீச்சுங்கிறது. ஸோ அது அக்கேஷன்ஸ் என்னவாக இருக்குன்னா ப்ரீ பேட்டில் ப்ரீஃபிங்கிறதா வந்து அதனுடைய அக்கேஷன்ஸ் இங்கே இருக்கக்கூடியது. தென் ஆடியன்ஸ் யாருன்னா சோல்ஜர்ஸ் அண்ட் சப்பார்டினேட்ஸ் ஆஃப் கமாண்டர்ஸ். இவங்களாம் தான் ஆடியன்ஸ். அதனோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா மோட்டிவேட் அண்ட் ப்ரிப்பேர் த ட்ரூப்ஸ் ஃபார் விக்டரி. இதுதான் வந்து அதனோட எஃபெக்டாக இருக்கும். அதையா டிசையர்ட் அவுட்கம் அட் தி இம்பாக்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷனோட இம்பாக்ட் அல்லது அந்த வாரில் வரக்கூடிய டிசையர் அவுட்கம் தான் வந்து இங்கே இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் வந்து அரிஸ்டல் மாடலுங்கிறத ஒரு சிம்பிளாக நம்ம சொல்லியிருக்கோம். இது ஒரு ஒன் ஆஃப் த மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் அரிஸ்டல் கொடுத்தது. தென் இப்போ பார்த்தோம்னா இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ வீக் என்கோடிங்காக இருக்க முடியுமானா கிடையாது. ஏன்னா என்கோடிங் என்னது, என்கோடிங்கிற ப்ராசஸ் எங்கே இருக்குன்னா சென்டர் வந்து என்கோட் பண்ணணும் மெசேஜை, ரிசீவர் வந்து டிகோட் பண்ணுறாரு. ஸோ என்கோடிங்கிற மெசேஜே வந்து இந்த இடத்துல கிடையாது. ஆடியன்ஸ் கிரியேட்டட் கண்டென்ட்டும் இதில் கிடையாது. பட் இது வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனுங்கிறது இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். தென் ஸ்ட்ரெஸ் ஆன் த ஸ்பீக்கர் எஸ். ஏன்னா அந்த சென்டரே வந்து ரிப்ளை வராமல் அந்த ஒரு ஃபுல் கம்யூனிகேஷனுமே ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவர் தான் இருக்கார். ஸோ அவருக்கு தான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஆன் த ஸ்பீக்கருங்கிறது இதில் ரைட். இக்னோரன்ஸ் ஆஃப் த நாய்ஸ் எஸ். ஏன்னா ஒரு கம்யூனிகேஷனில் வந்து இது அதாவது சென்டர் அண்ட் ரிசீவர் அதனுடைய எஃபெக்ட் இப்படி இல்லாமல் இடையில வந்து நாய்ஸுங்கிறது ஒன்று இருக்கும். நாய்ஸ் மீன்ஸ் என்னென்னா
டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது. ரிசீவர் வந்து அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணும்போது டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து நாய்ஸ் தான் நம்ம வந்து கம்யூனிகேஷன் ப்ராசஸில் சொல்லுவோம். அதாவது எது வேணா இருக்கலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருக்கிறது, இல்லை பீப்புள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, இல்லை ரிசீவர்ஸ் வாங்கக்கூடிய ஓன் தாட்ஸ். அவர் வந்து ஏதோ ஒன்று நம்ம சொன்னோம்னா, இப்போ பேசிக்காக கேட்டுன்னு சொன்னால் கேட்டுங்கிறத பூனைங்கிறத வந்து புரிஞ்சுக்காம அவர் கேட் எக்ஸாம் அப்படி இருக்கக்கூடியதை அவர் புரிஞ்சுக்கலாம். கேட் எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த மாதிரி எதை வேணால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து இந்த நாய்ஸை வந்து இந்த மாடல் வந்து இக்னோரன்ஸ் பண்ணுது. இது வந்து ரைட் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்மளுடைய இதில் சி, டி அண்ட் இ இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்பர் 4 வந்து இதனுடைய ரைட் ஆப்ஷன்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. இதுவும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். ஸ்டேட்மெண்ட் 1, மீடியேட்டட் கம்யூனிகேஷன் ஃப்ளாரிஷஸ் இன் எ ஃப்ரீ அண்ட் டெமோக்ராட்டிக் என்விரான்மெண்ட். அதாவது ஃப்ளாரிஷஸ் மீன்ஸ் வந்து என்னதுன்னா ஹெல்த்தியான, அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃப்ரீயான ஒரு டெமோக்ராட்டிக் என்விரான்மெண்ட் வந்து இந்த மீடியேட்டட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து வைத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீடியேட்டட் கம்யூனிகேஷனில் இருக்கிறது. ஸ்டேட்மெண்ட் 2ல் வந்து பவர் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்வேஸ் அஃபெக்ட் த ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் வாட் எவர் மே பி த பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஸோ இதில் பவர் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது பவர் டிஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் வந்து பவர், ஒருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் இருக்குல்ல, இந்த பவரில் இருக்கோம்னு சொல்கிறோம்ல, அதுதான் அஃபெக்ட் த ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் வாட் எவர் மே த பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா இந்த மீடியேட்டட் கம்யூனிகேஷனை என்னன்னு பார்த்தோம்னா, கம்யூனிகேஷன் இஸ் எனி ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது எனி ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் தட் இஸ் மீடியேட்டட் பை டெக்னாலஜி சச் அஸ் இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா, இன்டர்நெட் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய டெக்னாலஜி மூலியம் மீடியேட்டட் பண்ணக்கூடியது வந்து மீடியேட்டட் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது. இது ஆல்ரெடி 1 மார்க்கில் வந்திருக்கிறது. ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கலாம். பவர் இஸ் த அபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் த பிஹேவியர் ஆஃப் அதர்ஸ். இதுதான் வந்து பவர். நம்மளுடைய பவர்னு சொல்லக்கூடியது இன்ஃப்ளூயன்ஸ், அடுத்தவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அந்த பிஹேவியர்ஸ் வந்து பவர்னு சொல்கிறது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டான்னு பார்த்துடலாமா? மீடியேட்டட் கம்யூனிகேஷன், இன்டர்நெட், சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஃப்ரீயாக இந்த டெமோக்ராட்டிக் என்விரான்மெண்ட்டில் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக நம்ம இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐடியாஸை வந்து நம்மளால் வந்து மீடியாஸ்லாம் வந்து ஷேர் பண்ண முடியுதா? ஸோ இந்த கொஷின் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. தென் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா, பவர் வந்து ஆல்வேஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்களா? எஸ். ஏன்னா வெல்த்தி பீப்புளாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ஒரு குரூப், வெல்த்தியான பீப்புள், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக பவரோடு இருப்பாங்க. நம்மளை ஒரு மார்ஜினலைஸ் குரூப்பாக இருக்கிறவங்க, புவர் பீப்புள்ஸ், இவங்க எல்லாரையும் காட்டிலும் அவங்கக்கிட்ட வந்து பவர் இருக்கும். அந்த பவர் வச்சு நிறைய விஷயத்தை வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க, அடுத்தவங்களுடைய பிஹேவியர்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. இது மோஸ்ட் ஆஃப் த தமிழ் படத்தை நிறைய நம்ம பார்த்ததுனால புரிஞ்சிருக்கும் நமக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரைட். இது ரெண்டுமே வந்து சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் தான். பார்த்தோட்டுமே நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். மீடியேட்டட் கம்யூனிகேஷன்னா டெக்னாலஜி மூலமாக கம்யூனிகேட் பண்ணக்கூடியது. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. இது ஒரு மேட்ச் கொஸ்டின். டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் எக்ஸாம்பிள் இருக்குது அதனுடையது. இன்ட்ராபர்சனல், குரூப் கம்யூனிகேஷன், டிரான்சாக்ஷனல் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் டைப் கொடுத்துருக்காங்க. இது ஃபேஸ் டு ஃபேஸ், சேட்டலைட் டெலிவிஷன், மெடிடேஷன், போர்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் மெடிடேஷன் அது வந்து இன்ட்ராபர்சன் நமக்குள்ளேயே இருக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் ஏக்கு வந்து 3. ஏக்கு 3ங்கும்போது 1 மட்டும்தான் இருக்குது. பார்க்கவுட்டுமே நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஆப்ஷன் நம்பர் 3 தான் இதனுடைய ஆன்சர். தட் சேம் டைம் நம்ம மேட்ச் பண்ணியும் பார்த்துடலாம் இந்த கொஸ்டினை. இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. டாக்ஸ் பிளேஸ் வித்தின் த இண்டிவிஜுவல், அதாவது அவங்க இண்டிவிஜுவல்ஸ்குள்ளேயே நடக்கக்கூடியது. அதாவது ஒன்ஸ் ஓன் தாட்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓன் தாட்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஆக்டிவிட்டி, ஒருவருக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஆக்டிவிட்டி தான் வந்து இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன். அதில் வந்து மெடிடேஷனை நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அதற்கு ரைட்டான ஆப்ஷன். தென் செகண்ட் பார்த்தோம்னா குரூப் கம்யூனிகேஷன் கொடுத்துருந்தாங்க. டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் 2 or more பீப்புள்ங்கிறது தான் வந்து குரூப் கம்யூனிகேஷன். எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா பிரெயின் ஸ்டார்மிங், ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது 2-3 பேராக சேர்ந்து, தென் டிசிஷன் மேக் பண்ணுறது, குரூப்பாக பண்ணுறது. அப்படி இருக்கும்போது இந்த போர்ட் மீட்டிங்கிற நம்மளுடைய இதில் கொடுத்துருக்கக்கூடியது வந்து நிறைய பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. இது வந்து ஒரு பப்ளிக் ஆக்டிவிட்டி, 2 or more பீப்புள்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ வந்து இது ஃபார்மல் செட்டிங்ஸோட குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ இது குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நடக்கக்கூடியது. அதனால குரூப் கம்யூனிகேஷனுங்கிறது வந்து
போர்ட் மீட்டிங் ஆப்ஷன் நம்பர் 4. ஸோ இது இந்த இடத்துல இருக்க பிக்கு ஆப்ஷன் நம்பர் 4. தென் டிரான்சாக்ஷனல் இஸ் ரொம்ப முக்கியமானது. இது என்ன கோல் ஓரியன்ட் ஆக்டிவிட்டீஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடியது டிரான்சாக்ஷன் கம்யூனிகேஷன்ஸ் சொல்கிறது. அதாவது 2 பீப்புள் வந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. எதுக்காகன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் அவுட்கம் அதுக்கு வரக்கூடியதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுக்காக, அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கோசரம் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் தான் வந்து டிரான்சாக்ஷன். இது வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னால், ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்கறது, மேனேஜர் வந்து சபார்டினேட்க்கு டைரக்ஷன் கொடுக்கறது, அப்புறம் டீச்சர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கக்கூடியது, ரெக்வெஸ்ட் பண்ணக்கூடியது, இப்படி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து டிரான்சாக்ஷனல் கம்யூனிகேஷனுடைய எக்ஸாமாக இருக்கும். ஸோ டிரான்சாக்ஷன் கம்யூனிகேஷன் வந்து 2 பீப்புள் வந்து அவங்களுக்கு நடுவில் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷனுங்கிறது வந்து டிரான்சாக்ஷனல் அப்படிங்கிறது. ஸோ சிக்கு 1ங்கிறது ரைட். தென் கடைசியாக நமக்கே தெரியும் சேட்டிலைட் டெலிவிஷனுங்கிறது மேசிவ் மீன்ஸ் பப்ளிக் ஆக்டிவிட்டியோட சம்மந்தப்பட்டது. நிறைய பேருக்கு லார்ஜ் ஆடியன்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது தான் வந்து மேசிவ் கம்யூனிகேஷன்ஸ். அதாவது ஸ்பீச் கொடுக்கறது, ஆர்டிக்கல் ரைட்ஸ் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து மேசிவ் கம்யூனிகேஷன். ஸோ சேட்டிலைட் வந்து லார்ஜ் கம்யூனிகேஷனுடைய கரெக்டான கொடுக்கக்கூடிய ஒரு சிங்கிள் மெசேஜை கொண்டு போகக்கூடிய இது வந்து சேட்டிலைட் டெலிவிஷன். ஸோ டிங்கிறது ஆப்ஷன் நம்பர் 2வோட மேட்ச் ஆகுது. ஸோ D2ங்கிறது ரைட்டு. ஸோ டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆப்ஷன் நம்பர் 3 வந்து நம்மளுடைய இதில் ரைட் ஆனது. தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்மளுடைய யூடியூப் அப்லோட் பண்ணுறது கூட 1 வே கம்யூனிகேஷன்ஸில் தான் போயிட்டுருக்கு. அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ் மூலமாக ஏதாவது கொஸ்டின்ஸ் அது இது கேட்கப்படும் போது தான் வந்து 2 வே கம்யூனிகேஷனாக மாறும். தென் டவுட்டு எந்த டீச்சிங் ஆப்டிடியூட் பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய எந்த இதனுடைய டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி கைட் பண்ணோம். தென் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.